இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ரெசிபி ஒன்று பண்ணி காமிக்கலான்னு இருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா முட்டை குழம்பு தான். அது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடாயில் வந்து கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா சோம்பு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பட்டை கிராம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி 2 வெங்காயம் அதை வந்து அரைச்சி மிக்சியில் அரைச்சி அதை ஆட் பண்ணிக்கோங்க. நைஸாக அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் தண்ணி கலந்து விட்டுக்குங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து அதை நல்லா வந்து வதக்கிடுங்க. அது பச்சை வாசனை போகிற வரையும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு கொஞ்சம் அது வதங்குற வரையும் விடணும். கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், குழம்பு பொடி வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு பேனில் வந்து ஒரு எக்கை வந்து உடைச்சி ஊற்றிக்கோங்க. அதில் வந்து ஆனியன்லாம் ஆட் பண்ணக்கூடாது. ஆயில் கொஞ்சம் பெப்பர் மட்டும் தான் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க, பெப்பர் பவுடர். இதே மாதிரி 2 முட்டையை வந்து நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கணும். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவைப்படுதோ அத்தனை முட்டையை நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அது வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த குழம்புல வந்து அந்த முட்டையை வந்து 4 பீஸாக கட் பண்ணி அதை வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து பாயில் பண்ண விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கணும். இது மாதிரி முட்டை குழம்பு வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.